ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்பன் லெவலில் எபிசோட் 419 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்தோன்னா வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு மைட்டி கை தான் காட்டுவாங்க. அவர் பார்த்தா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடப்பாரு. ஆனா அவரை பாக்குறதுக்காக மைட்டி டை அந்த இடத்துல வரவும் மைட்டி கை ஒரு கேள்வி மேல கேள்வியா கேட்பாரு. நீங்க எப்படி பாசிட்டிவா இருக்கீங்க, நீங்க மட்டும் எப்படிலாம் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பான். உடனே அவங்க அப்பாவும் வந்துட்டு, டே இது யூத்தோட பவர்ரா, யூத்தோட பவரை புரிஞ்சுக்கோ. பட் என்னதான் சொன்னாலும் இந்த இடத்துல மைட்டி காயால எதுவும் புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் யூத்தோட பவர்லாம் கிடையாது. யூத் இப்படியே தான் செத்து போவானா, கண்டிப்பா அவனால இதுக்கு மேல இருக்க ஒருத்தனை அடிக்க முடியாதா, பவர்ஃபுல்லான ஆளை அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவார் மைட்டி கை. கட் பண்ணிட்டு ஹொக்காகேவை காட்டாங்க. ஆனா அவர் பக்கத்துல திடீர்னு பார்த்தா ஒரு துணி ஒண்ணு பறந்து வரும். அதுல பார்த்தா நான் 500 லாப்ஸ் ஓடுவேன், 500 புஷ்அப் எடுப்பேன், அப்படி எடுத்தா அந்த அகாடமில சேர்த்துக்கோங்கன்னு போட்டிருக்கோம். ஆனா அடுத்த நாள் பார்த்தா நம்ம மைட்டி காயை வந்துட்டு அகாடமில சேர்த்துக்குவாங்க. அண்ட் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் அந்த சமயத்துல எல்லாருமே சுத்தி இருக்கவங்கள ஒரு மாதிரி பேசவும் அப்பயுமே நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவா ரெண்டு பேருமே மாத்துவாங்க. அண்ட் கட் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. ஆனா அந்த டைம்ல ஏதோ ஷேடோ க்ளோன் போடுற கிளாஸ் போல இருக்குது. அண்ட் கக்காஷிலாம் வந்துட்டு பயங்கரமா ஷேடோ க்ளோன் போடுவான். எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டு போயிருவானுங்க. அடுத்து மைட்டி காயை கூப்பிடுறப்ப அவருமே வருவாரு, வந்து ஷேடோ க்ளோன் போடுவாரு. எல்லாரும் மிரண்டு போயிருவானுங்க, ஏன்னா இவன் ஷேடோ க்ளோன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா துணி பொத்துன்னு கீழே விழுகும். ஏன்னா அடுத்த நாள் பார்த்தா இதெல்லாம் தோல்வியாடா அப்படின்னு சொல்லிட்டு மைட்டி காய் வெறியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுதாண்டா யூத்தோட பவர்னு சொல்லிட்டு பயங்கரமா, அதாவது கொடூர லெவலுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. காலால ஒரு 500 லாப்ஸ், கையால 500 லாப்ஸ், ஃபிங்கர்ஸ்ல புஷ்அப் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடூரமா எடுத்தாலும் கூட மத்த எல்லாருமே இவனுக்கு தாய் ஜுட்ஸு வராது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல கக்காஷி அடிக்கடி கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி கக்காஷி அடிக்கடி கிராஸ் பண்ணி போறத மைட்டி டாயும் பார்த்துட்டு இவனடா அடிக்கடி கிராஸ் பண்றான், அவனை போய் சேலஞ்சு கூப்பிடுறான் அவனே அப்படின்னு சொல்லிட்டு மைட்டி காயை பார்த்து சொல்லுவாரு. உடனே நம்ம மைட்டி காய் எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரூல் இருக்கு. அதாவது நான் இந்த மாதிரி அகாடமியை சுத்தி 500 லாப் ஓடுறேன், ஓட முடியல அப்படின்னா நான் கக்காஷி கூட போய் ஃபைட் பண்றேன் அப்படிங்கறத சொல்லனே நம்ம மைட்டி டாய்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்க போனா 500 லாப்பை அசால்ட்டா முடிச்சிருவான். ஆனா அதே மாதிரி கையால 500 லாப் எடுப்பான், அதையுமே அசால்ட்டா முடிச்சிருவான். அண்ட் ஃபிங்கர்ஸ்ல புஷ்அப் எடுப்பான், அதையுமே அசால்ட்டா முடிச்சிருவான். இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு மிரண்டு போயிருவானுங்க. ஆனா அந்த வழியா எப்பவும் போல கக்காஷி நடந்து போயிட்டு இருப்பான். எப்பவுமே என்ன பண்ணிருவான், பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருவான். பட் இந்த டைம் நம்ம மைட்டி கை 700 புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு அவனுமே மறந்து போயிருவான். அண்ட் இந்த மாதிரி நம்ம மைட்டி கை செல்ஃப் ரூலை வச்சு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கத அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் அடுத்த தடவை மைட்டி கை ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலையும் மேலையும் கீழியும் 500 ரூபா போயிட்டு வரானா. ஆனா அங்கேயும் போயிட்டு அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். மேல இருந்து பார்த்தா நம்ம கக்காஷி ஒரு கையில இந்த மவுண்டைன் மேல ஏறிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் மைட்டி கை புரிஞ்சுக்குவாரு, என்னதான் ஒரு பெரிய ஆளு பெரிய திறமை வச்சிருந்தாலும் கூட அவனுக்குன்னு சில ஹார்ட் ஒர்க் இருந்தாதான் கண்டிப்பா அவனால முன்னேற முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அப்படி நம்ம மைட்டி கை இன்னும் பயங்கரமாவே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் ஒரு சமயத்துல கக்காஷியை பார்த்து பயந்துருவாரு. ஆனா அவங்க அப்பாவும் ஓப்பனா கேட்டுருவாரு, இந்த மாதிரி நீ கக்காஷியை பார்த்து பயப்படுறியா, அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, ஏன்னா உனக்கு தான் செல்ஃப் ரூல்னு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் நீ கக்காஷியை பீட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் கொடுப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் மைட்டி கை மைட்டி டாய் கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் ஒன்னு கொடுப்பான். அதாவது இந்த மாதிரி நான் ஸ்கூல் கிரவுண்ட 500 தடவை, அதாவது 500 தடவை தான் சுத்தி வருவேன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். பட் இந்த தடவை 5000 தடவை சுத்தி வருவேங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் கொடுப்பான். அண்ட் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து ஓடுவாரு. பட் அவரால் ஒரு 500 லாப் மட்டும் தான் ஓட முடியும். பட் நம்ம மைட்டி கை இதுக்கு முன்னாடி 500 லாப்பை ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் ஓடி இருப்பான். பட் இந்த தடவை 1000 2000 அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பான். ஒரு சமயத்துல கீழே விழுகிற மாதிரி போவான். பட் அவன் முன்னாடி கக்காஷி ஓடுற மாதிரி தெரியும். அவனை பார்த்தோன்னே, டே உன்னை கண்டிப்பா நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு வேகத்துல ஓடி 5000 லாப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மைட்டி கை கக்காஷி கிட்ட சண்டை போடுறக்கா போவாரு. ஃபர்ஸ்ட் அந்த கத்தியில சண்டை போறதெல்லாம் கண்டிப்பா வராது நம்ம மைட்டி கைக்கு. அதே மாதிரி அதுலயும் தோத்து போயிறாரு. பட் தாய் ஜுட்ஸுன்னு வர்றப்ப சும்மா பொலப்புலன்னு பொழந்து எடுப்பாரு. ஏன்னா கக்காஷியால தாக்க பிடிக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. நம்ம மைட்டி கை அகாடமில இருந்து வெளியே வந்துருவாரு. அது வெளியே வந்த சென்ஸ் ஒரு நிஞ்சாவா மாறிடுவாரு. அண்ட் அந்த இடத்துல மைட்டி டைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இந்த இடத்துல மைட்டி கை பயங்கரமா போயிட்டு மிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு ஏன்டா மைட்டி டை மிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி பல பேருக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அவர் அகாடமிக்கே சேர்க்கல, ஏன்னா அவர் ரொம்ப மொக்கையான ஆளுன்னு சொல்லிட்டு அகாடமியே சேர்க்கல. பட் இதெல்லாம் அவங்க பையன், அதாவது மைட்டி கைக்கு ரொம்ப வருத்தமா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஒரு டைம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல மைட்டி டாய் மட்டும் தனியா எங்கேயும் எந்திரிச்சு போவாரு. மைட்டி கை எந்திரிச்சு பாப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப காலையில ஆயிரும். காலையில ஆனோடனே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ஒன்று அசைன் பண்ணுவாங்கல்ல. கடைசியில பார்த்தா சோசா தான் மைட்டி கைக்கு லீடரா வரும், அதாவது டீச்சரா வருவாரு. அண்ட் அங்க பார்த்தா மைட்டி டாய் எங்கேயோ காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு
ஒருத்தங்கிட்ட. எதுக்கு அப்படின்னா இவன் வந்து வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டானா, அதாவது சில்லற வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அண்ட் இருந்தாலும் அவர் வந்து வேலையை விட்டு தூக்கிறாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இதெல்லாம் மைட்டி கை பார்த்துட்டு என்னடா அது அப்பா இவ்வளவு வந்து கஷ்டப்படுறாருங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் ஒரு சமயத்தை இது எல்லாத்தையுமே வந்து கக்காஷி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் கக்காஷி இதை கேவலமா பாப்பான்னு பார்த்தா அவன் வந்து உண்மையாலே கூலான படிப்பா, அவரு செம்மையான ஒரு ஆளு, இப்படிப்பட்டவர் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை, இவ்வளவு பாசிட்டிவ் மைண்ட்னஸ் வச்சிருக்கவர் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மைட்டி டாயை பயங்கரமா பாராட்டுவான். அண்ட் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. வந்து பார்த்தா வந்து மைட்டி டாய் எங்கேயோ கூட்டு போவாரு. எதுக்கு அப்படின்னா உனக்கு இன்னொரு புது விஷயத்த சொல்லி தரேன், இதோட வந்து உன்னோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா இன்னர் கேட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இன்னர் கேட்டை வந்துட்டு இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இவர் தான் வந்து நைட் வந்து எங்கேயே வெளியே போயிருப்பார்ல. பட் இந்த இன்னர் கேட்டை வந்து கத்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து நைட்டா வந்து 20 வருஷம் ட்ரைனிங் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த இன்னர் கேட்டை வந்துட்டு வார்னிங் கொடுத்து தான் வந்துட்டு மைட்டி காய் யூஸ் பண்ண சொல்லுவாரு. என்ன அப்படின்னா உனக்குன்னு தேவைப்படுற ஒரு நேரம் இருக்கும்ல, உன்னை யாராவது வந்துட்டு எதிர்க்கிறாங்க, அந்த சமயத்துல வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன் காம்ரேட்ஸ் யாராவது வந்து சாவ கிடக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரம் நீ யூஸ் பண்ணணும். பட் மற்ற நேரம் இல்லாத நீ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி வான் பண்ணி தான் அந்த ஜுட்சுவை சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா அதனாலதான் இந்த இடத்துல வந்து மைட்டி காய் வந்து மாதராக்கு எதிராக வந்துகிட்டு அந்த இன்னர் கேட்டை ஓபன் பண்ண போறாரு. இது என்னோட காம்ரேட்ஸுக்காகன்னு சொல்லிட்டு செம்ம வேகத்துல வந்து அப்படியே ஒவ்வொரு கேட்டா ஓபன் பண்ணிட்டே வருவான். அண்ட் மாதராக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு இவன் வந்து 8th கேட்டை ஓபன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே பச்சை கலர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்க சக்கரா வந்துட்டு திடீர்னு பார்த்தா சிவப்பு கலர்ல மாறுது. என்னன்னா 8th கேட்டை தலைவன் ஓபன் பண்ணிட்டா, இது எங்க அப்பாக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவான். அண்ட் இந்த 8th கேட்டை வந்து ஓபன் பண்றதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்கானுங்க. அண்ட் இந்த மாதிரி மைட்டி காய் அண்ட் உங்க டீம் வந்துட்டு 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட மாட்டிக்குவாங்க. அவனுங்க பார்த்தா எல்லாருமே ஜொனினா இருப்பானுங்க, செம்ம கெத்தான ஆட்கள் கூட. பட் அந்த சமயத்துல அவளாண்டா உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா மைட்டி டாய் வந்துட்டு இடையில வந்துட்டு நீங்களாம் எஸ்கேப் ஆயிருங்கடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு. இவனுங்க ஒரே பீதி ஆயிரும். ஏன்னா மைட்டி டாய் வந்துட்டு ஒரு கெனின் வந்து 7 ஜொனின் கிட்ட சண்டை போறேன்னு சொல்றப்ப லைட்டா பீதியாக தானே செய்யும். பட் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட 8th கேட் ஓபன் பண்ணவே நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல வந்துகிட்டு அவங்க அப்பா ஓபன் பண்ற மாதிரியே இந்த இடத்துல மாதரா கிட்ட வந்துட்டு 8th கேட் ஓபன் பண்ணுவாரு. அதாவது இந்த கிரீன் கலர் எதை குறிக்குது அப்படின்னா லீஃபை குறிக்குது, ரெட் கலர் வந்து லீஃப் எல்லாம் உதிர்ந்து போற காலகட்டத்தை குறிக்குது. அதாவது இந்த 8th கேட் ஓபன் பண்றவங்க கண்டிப்பா செத்து போயிருவாங்க அப்படிங்கறது இன்டைரக்டா சொல்றாங்க. அப்படியே வந்து 8th கேட் ஓபன் பண்ணிட்டு மாதராவை பாஞ்சு அடிக்க போற மாதிரியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.